வணக்கம், இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா மழை பெஞ்சிட்ருக்குங்க. இந்த மழைக்கு தகுந்த மாதிரி சுட சுட மெதுவடை சாப்பிட்டா எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குது இல்லைங்களா? வாங்க இன்றைக்கி நல்லா மொறுமொறுன்னு மெதுவடை எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாங்க. நல்லா இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குங்க. வாங்க இந்த மெதுவடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களா? உளுந்து 200 கிராம் அளவு எடுத்துக்கலாங்க. இந்த உளுந்தை தண்ணியில் 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க. 1 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க, நல்லா ஊறிடும். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. உளுந்து நல்லாவே ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கிரைண்டரில் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இதுதாங்க கரெக்டான பக்குவம். ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. உளுந்து மாவு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க. அரிசி மாவு சேர்த்துறதுனால நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். தேவையான அளவு தூள் உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்காங்க, அதையும் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், காரத்துக்கு 5 பச்சை மிளகு எடுத்துருக்கேங்க. விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி இலை சேர்த்திக்கலாங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா இந்தளவு கலந்துக்கலாம். உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மெதுவடை போட்டுடலாம். அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. மெதுவடை போடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா கையை ஈரம் பண்ணிவிட்டு ஒரு பால் சைஸ் அளவுக்கு எடுத்துக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு சென்டரில் ஓட்டை போட்டு சேர்த்திக்கலாம். இதே மாதிரி எல்லா மெதுவடைகளையும் போட்டுடலாங்க. சுட சுட டீயோடவோ காஃபியோடவோ இந்த மெதுவடை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். குயிக்காக செஞ்சிடலாங்க. நல்லா ஒன் சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நல்லாவே கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான மொறுமொறுன்னு மெதுவடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல மொறுமொறுன்னு சாஃப்டான மெதுவடை வீட்லேயே செய்யலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க.